ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணப்பெண் சமையலில் இன்றைக்கி 2 எக் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா எக் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் பொடி மாஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டுமே. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், செய்முறைக்குள்ளே போகலாம். முதல்ல 4 முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிடலாம். பீட் பண்ண பிறகு லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிடலாம். ஊற்றுன பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கடாயில் தண்ணி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்க கிண்ணத்தை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலான்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நம்ம முட்டை வெந்துடும். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. சைடில் எடுத்து விட்டுட்டு ஸ்லைஸ் போட்டால் நமக்கு அழகாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நான் கட் பண்ணுற ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ரஸ்க் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவில் ஃபஸ்ட்டு நம்மளோட முட்டையை போட்டுருங்க. ஸ்டீம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டு நல்லா தோட்டிக்கோங்க. அடுத்து முட்டைக்குள்ளே டிப் பண்ணுங்கள். நல்லா அதுக்கு நல்லா மேல்னேட் ஆகணும், அந்த அளவுக்கு மூடிக்கோங்க. அடுத்து நம்ம பிரெட் கிரம்ஸ் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. திரும்பவும் நம்மளோட முட்டைக்குள்ளே எடுத்து போடுங்க. போட்டு பரட்டிக்கோங்க. டபுள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேக்ஸிமம் இதுக்கு பிரெட் கிரம்ஸ் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பவுடரியாக நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க பிரெட் வாங்கி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன். நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு கருகிடும். 1 நிமிஷம் கூட ஆகாது இது வேகிறதுக்கு, கலர் மாறுறதுக்கு. டக்குன்னு நீங்கள் எடுத்துருங்க. இல்லை கலர் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த கலருக்கு எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான ஒரு ஸ்நாக்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் டொமேட்டோ சாஸ் விட்டுக்கலாம், இல்லைனா சாக்லேட் டார்க் சாக்லேட் க்ரீம் இருந்தால் நீங்கள் விட்டுக்கலாம். நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதில் லைட்டான காரம் இருக்கும், லைட்டான உப்பு இருக்கும். நம்ம எந்த ஒரு உப்பு முட்டையில் போட்டதை விட வேறு எதுலேயுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ இதோட நீங்கள் எதை வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூடான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக முட்டையை வச்சுட்டு சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அதே மாதிரி 4 முட்டையை நான் திரும்பி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா பொடி மாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாம் ஆனியனை.
அடுத்து ஒரு சில்லி, தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, க்ரீன் சில்லி எடுத்து போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்கிறது. அடுத்து ஆனியன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர், தனியா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டு நல்லா பரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரட்டி விடணும். அப்போ தான் மசாலாஸ் வந்து ரொம்ப இது கூட மிக்ஸ் ஆகும். நல்லா பொடி பண்ணிடுங்க. எப்பயும் வழக்கம் போல் நீங்கள் போடுற பொடி மாசை விட இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கொத்தி கொத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா பொடியாகும். கண்டிப்பாக இது வந்து வெளியில் இருக்க கடைகளில் செய்கிற மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பொடி மாஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.